2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு முடிவுகள் நேற்று ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக் ஆயிருக்கும். எல்லாருக்குன்னு சொல்றத விட குறிப்பிட்டவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருக்கு. ஏன்னா நடிகன் பின்னாடி யார் போவா? ரசிகர்கள்லாம் ஓட்டா மாறாது, ஓட்டா மாறினாலும் அதெல்லாம் வந்து ஆட்சி அமைக்காது, அதெல்லாம் கிடக்குது சும்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு டிவிக்கு 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. ஏடிஎம்கே 73 இடங்களையும், ஏஐஏடிஎம்கே 53 இடங்களையும் வெற்றி பெற்றிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ யார் ஆட்சி அமைப்பா? அதான் டிவி கேட்டு தான் 108 இருக்குல்ல, அவங்க தானே மெஜாரிட்டி, அவங்க ஆட்சி அமைச்சிடலாம்னா அது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 சீட்ஸ் தேவைப்படுது. அது என்ன கணக்கு 118 அப்படின்னா, தமிழ்நாட்டோட மொத்த சட்டமன்ற தொகுதிகள் வந்து 234. இது நீங்கள் ரெண்டாவது டிவைட் பண்ணுறப்போ 117 வரும். ஸோ இந்த பக்கம் 117, இந்த பக்கம் 117. ஏன்னா ரெண்டாவது டிவைட் பண்ணுறாங்களா, ஸோ ரெண்டு குரூப் 117 வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்காண்டி கொடுக்கப்பட்ட பவர் ஓட்டு தான் அந்த 118வது ஓட்டு. ஸோ இதில் யாருக்கிட்ட அந்த எக்ஸ்ட்ரா ஒரு சீட்ஸ் இருக்கோ அவங்க தான் அங்கே வந்து ஆட்சி அமைச்சு ஒரு சிஎம்ஐ தேர்ந்தெடுக்கிற முறை வரும். இதில் இப்போ டிவி கேட்ட 108 சீட்ஸ் தான் இருக்குது. அவன் மீதி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 வழி இருக்குது. ஒன்று அலையன்ஸ், அது ஏதாவது ஒரு கட்சிக்கிட்ட போய் அவங்க எம்எல்ஏவை தன்னோட சேர்ந்துக்கிறது மாதிரியோ இல்லை தான் கூட இருக்கிறது மாதிரியோ வந்து பேசி கேட்டு தன்னோட சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த கட்சியிலேருந்து எந்த ஒரு எம்எல்ஏவோ யாருமே இங்கே வராமல் வெளியே இருந்து ஆதரவு கொடுப்பாங்க. அதாவது இந்த கட்சி ஆட்சி அமைக்கட்டும், நான் இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறோம், இவங்களெல்லாம் வழிமொழிகிறோம், இவங்க வந்து சிஎம்மாக இருக்கட்டும், இவங்களோட ஆட்சி அமையட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் மூணாவதாக ஒன்று இருக்குது, அதுதான் என்டிஏ, நேஷ்னல் டெமோக்ரஸி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்டிஏ எந்த இடத்துல வருது அப்படின்னா, இப்போ மெஜாரிட்டி வாங்கின ஒரு கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா, தனக்கான சீட்ஸ் வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னு இன்னொரு கட்சிகிட்ட வந்து அலையன்ஸ் கேட்டு போகிறப்போ அந்த கட்சி கொடுக்கல அப்படின்னாலோ இல்லை லா அண்ட் ஆர்டரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுனாலோ இந்த என்டிஏ ஆக்டை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்த என்டிஏ ஆக்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே நடக்கிற விஷயங்களை பற்றி கவர்னர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து பிஎம்க்கும் அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு பிரசிடெண்ட்டை கொடுப்பாங்க. பிரசிடெண்ட் அதை அப்ரூவ் பண்ணிவிட்டு பிரசிடெண்ட் ஆட்சி முறை வந்துடும். ஸோ அதை கண்காணிக்க பிரசிடெண்ட் ஆட்சி முறைன்னு சொன்னாலும் அதை கண்காணிக்கிறது யாருன்னா பிஎம்மும் அவங்களுக்கு கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸும் தான் வந்து இதை கண்காணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த என்டிஏ ஆக்ட் தமிழ்நாட்டில் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு. எப்போ அப்படின்னா 1988 எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கிறப்பே இறந்து போயிறாரு. அப்போது பார்ட்டி ரெண்டாக பிரிஞ்சிருது. ஸோ ரெண்டாக பிரிகிறப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கணக்கு வந்து இடிச்சிருக்கா அப்போ அந்த டைமில். ஸோ அதனால் என்டிஏ ஆக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது டைம் 1991 டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறப்போ வந்து அப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கு, அதுக்கப்புறமா ஈழத்தமிழர்கள் பிரச்சனை. ஸோ இதனால் வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருதுன்னு அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் வந்திருக்கு. இதில் 1988 நடந்தப்போ என்னென்னா ரீஎலெக்ஷன் வருது. அந்த ரீஎலெக்ஷன் 1989 வருது. அதில் டிஎம்கே ஜெயிச்சு அப்போ இருந்த டிஎம்கே தலைவரான கருணாநிதி வந்து முதலமைச்சர் ஆகிறார். இதே மாதிரி ரெண்டாவது விஷயம் இருக்குல்ல, 1991 டிஎம்கேவோட கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுது. அதில் வந்து ரீஎலெக்ஷன் வருது. அதில் வந்து ஜெயலலிதா ஜெயிச்சு அவங்க வந்து முதலமைச்சர் ஆயிடுறாங்க. இப்போது தாவேக்கா வந்து யார் கூட கூட்டணி வைப்பாங்க? இவ்வளோ நாள் அஃபென்ஸ் பண்ணி பேசின டிஎம்கேவோடையா, இல்லைனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கூட்டணி வச்சிருக்கிற ஏஐஏடிஎம்கேவோடையா? ஸோ இந்த எலெக்ஷன் வந்து நமக்கு ஒரு புது விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்க போகுது. நம்ம எல்லோரும் புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது. யார் கூட கூட்டணி வச்சு இவங்க சிஎம் ஆவாங்களா, இல்லை இந்த என்டிஏ ஆக்ட் வருமா, இல்லை வேறு எதுவும் நடக்குமா, ரீஎலெக்ஷன் நடக்குமா? ஸோ நிறைய விஷயங்கள் குழப்பமாக தான் போயிட்டுருக்கு. உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மக்களே. பாய்.